ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு நல்ல ஒரு கிரேவி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ரச சாதத்தோடு சாப்பிடும் போது செமையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஒரு நல்ல ஒரு காலிஃப்ளவரை நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணியை மட்டும் ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் சின்ன சின்ன புழுங்கெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் இதுவாகிடும். நான் வந்து காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பக்கம் லைட்டாக அப்படியே வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்த பக்கம் வந்து ஒரு சின்ன கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து நம்ம வந்து வதக்கி இப்போ நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி மூக்கு இந்த மாதிரி மசாலா ஐட்டம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயோட கூடவே இஞ்சி பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி மட்டும் நான் எடுத்து அதிலையும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிக்கலாம். எப்பயும் போல் நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்து வதங்க ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிட்டு சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கிடும். போதும், நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் நம்ம நல்லா காற்று எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சுருக்கலாம். அதை நல்லா வடிகட்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயத்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம அதே கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மிளகாத்தூள் கருகாது. நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இந்த மிளகாத்தூளோட நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன் அந்த எண்ணெயில் நம்ம மிளகாத்தூள் போடுறோம்னா காலிஃப்ளவருக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம காலிஃப்ளவர் போட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்தோம்னா அந்தளவுக்கு கலர் வராது. ஸோ அதனால தான் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒன்று போல் நல்லா வதக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த கிரேவி, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதிலே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணி இதில்
யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் நம்ம வேகணும் இல்லையா, அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு கிரேவி இப்படி தான் இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரியே கிரேவியாக வேணும், நம்ம கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. இதே போல் நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்கள் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.